சங்க தலைவராக இருக்கிறதுனால இன்னைக்கு எங்களோட வந்து எங்களுடைய சங்கத்தினுடைய பட்டய தணிக்கையாளர் டாக்டர் நாகராஜன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் மற்றும் பட்டய தணிக்கையாளர் திரு ஓம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். எங்களுடைய சங்கத்தின் செயலாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். சங்கத்தின் பொருளாளர் திரு விக்னேஷ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். நம் சங்கத்தின் இயக்குனர் திரு ராஜேஷ் மற்றும் பிரசன்னா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இங்கு இன்று எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், கடந்த 2 ஆண்டுகளாக 2021 2024 2026 வரைக்கும் 140% தங்கத்தினுடைய விலை வந்து கூடியிருக்கு. இன்னைக்கு வருமான வரி திட்டத்தின்படி 2 வகையில தான் வந்து எந்த ஒரு தங்க நகை தொழில் சார்ந்த வியாபாரிகள் வந்து வருமான வரி வந்து தாக்கல் செய்யணும். ஃபிஃபோன்னு ஒன்று சொல்லுவாங்க, வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கம் லாஸ்ட் அவுட். எப்போ முதல்ல வாங்கினோமோ அப்புறம் கடைசியில் எதை விற்கிறோமோ அப்போ நம்ம வாங்கின விலை வந்து எப்பவோ வாங்கியிருக்கோம், விற்கிறது இன்னைக்கு விற்போம். அப்போ அதுக்குண்டான டேக்ஸை வந்து கட்ட வேண்டியதாக இருக்கு. ஸோ அப்போ வந்து நம்மளோட உண்மையாக அந்த பொருளுக்கு வந்து விற்பனை ஆகிறது வந்து ஒரு 3/4% 1/2% லாபத்தில் வச்சு எந்த ஒரு தயாரிப்பாளரும் அப்படி தான் விற்பாங்க. யாருக்கு? வியாபாரி. அப்போ நம்ம வந்து ஒரு 3/4% அந்த இடத்துல சம்பாதிக்கிற இடத்துல நம்ம வந்து 2% அந்த இடத்துல கட்டுற மாதிரி வரும் பொழுது நம்ம கிட்ட இருக்கிற கேபிட்டல் மூலதனத்தையே எடுத்து விற்று தான் நம்ம வந்து வரியை கட்டுற ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டது. 6 மாதத்துக்கு முன்பு வந்து மாண்புமிகு நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னையில எங்களை அழைத்து அமெரிக்காவுடைய இறக்குமதி வரினால பாதிக்கப்பட்டவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்களை கூப்பிட்டாங்க. அப்போ நாங்கள் அதை பற்றி விவாதிச்சுட்டு அப்புறம் இதையும் சொன்னோம். இந்த மாதிரி தங்கத்தினுடைய விலை நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே இருக்குதுங்க. நீங்கள் இப்போ வச்சிருக்கிற வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் திட்டத்தில் எங்களால் வரியை கட்ட முடியல. எங்கள் வீட்டில் இருக்கிற முதல்ல விற்று தான் நாங்கள் வரியை கட்ட வேண்டியதாக இருக்குது. அதனால நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து செவி சாய்க்கணும்னு சொல்லியிருந்தோம். அவங்க வந்து பட்ஜெட் அப்போ நீங்கள் வாங்க இதை பற்றி பேசலான்னு சொன்னாங்க. ஆனால் பட்ஜெட் அப்போ நம்மளால மேடத்தை பார்க்க முடியல, பேச முடியல. அதனால தான் இன்னைக்கு வந்து இங்கே இருக்கிற ஊடகத்தின் வாயிலாகவும் ஊடகவியலாளர் அத்தனை பேருக்கையும் அழைத்து நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எங்களுக்கு வந்து அந்த சட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வாங்க. ஏன்னா ஒரு பொருளை விற்கும் பொழுது 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை வந்து 110 ரூபாய்க்கு விற்கும் பொழுது 10 ரூபாய்க்கு தான் அதுக்கு உண்டான லாபமாக இருக்கும். அதுக்கு உண்டான வரி தான் கட்டும். 33.94% நாங்கள் டேக்ஸ் கட்டிட்டு. அப்போ நீங்கள் வந்து விலையேற்றத்துக்கு சேர்த்து கட்டுன்னு சொல்லும்போது எங்களுடைய முதலீடே கைவிட்டு போகிற மாதிரி இருக்கிறனால தான் இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் மக்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்தணும். இது வந்து சட்டம் இயற்றவர்களுக்கு மெயினாக தெரியப்படுத்தணும். உங்களை எல்லாம் கூப்பிட்டு நாங்கள் பேசியிருக்கிறோம். நாங்கள் இதில் வந்து இந்த ஒரு புத்தக வடிவத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அதில் எப்படியெல்லாம் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா சும்மா 10 பொதுவாக சொன்னால் மக்களுக்கும் புரியாது, அந்த சட்டத்தை இயற்றவர்களுக்கு புரியாது. அதனால எங்கள் ஆடிட்டர் வந்து முழுமையாக பல மணி நேரம் இதில் உட்காந்து எங்களுடைய உறுப்பினர்களெல்லாம் உட்காந்து இதில் வந்து இந்த புத்தகத்தை வந்து இன்னைக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுத்துருக்கிறோம். இது மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம். 2 மாதங்களுக்கு முன்பு நம்மளுடைய பியூஷ் கோயல் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்காக கோவைக்கு வந்திருந்தாரு. அப்போ நாங்கள் அவரை பார்த்து இந்த 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 எங்களுக்கு இருக்கிற சிக்கலை வந்து சொன்னோம். ஏன்னா அவர் வந்து ஒரு பட்டய தணிக்கையாளர், அவர் ஈஸியாக புரிஞ்சுக்குவாரு. ஏன்னா இந்த துறையில் நிதி அமைச்சர் இல்லை அவர், இருந்தாலும் கூட அவர் வந்து இதை புரிஞ்சுக்குவாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நாங்கள் ஒரு பிரதியை கொடுத்தோம். அவர் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டெல்லிக்கு வாங்க, நம்ம உட்காந்து பேசுவோம், உங்களுடைய சிக்கல் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவரும் உறுதி அளிச்சிருக்கிறார். விரைவில் நாங்கள் வந்து மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு பியூஷ் கோயல் அவர்களையும் சந்திக்க இருக்கிறோம். அதுக்குள்ள நீங்க ஊடகத்தின் வாயிலாக எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் வந்து நீங்க உங்களுடைய நாளிதழையும் உங்களுடைய ஊடகத்திலையும் நீங்க வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து சட்டம் இயற்றக்கூடியவர்கள் அந்த நிதி அமைச்சகம் இதை கண்டிப்பா பார்ப்பாங்க. கண்டிப்பா இதுல பாதிக்கப்படுறாங்க, இவர்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே இன்று உங்கள் இந்த குழுமியுள்ள அனைத்து ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள், நாங்கள் கொடுக்கும் இந்த கோரிக்கையை உங்களுடைய நாளிதழும் உங்களுடைய ஊடகத்திலும் இது வெளிப்படுத்த வேண்டும், அரசுக்கு தெரிவிக்க வேண்டும். விரைவிலேயே இந்த முயற்சியிலே நாங்கள் வெற்றி கண்டு இந்த இந்த துறை நம்பி வாழக்கூடிய அனைத்து தங்க நகை தயாரிப்பாளர்களும் மேன்மை அடைய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இன்னைக்கு வந்து இந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். இல்லை இப்போ எங்களுடைய ஸ்டாக் வந்து ஹிஸ்டாரிக் ஸ்டாக். நாங்கள் இன்னைக்கு வாங்கின பொருள் அல்லவே. இப்போ நான் இந்த தொழிலுக்கு வந்து 42 வருஷம் ஆச்சு.
41 வருஷம் முடிஞ்சு 42வது வருஷம் நடக்கும். அப்போ என்னுடைய ஹிஸ்டாரிக் ஸ்டாக்கோட வேல்யூ எவ்வளவு இருக்கும்? 6,000 ரூபா, 5,000 ரூபா அப்படி. அப்போ இன்னைக்கு வந்து நான் விற்பனை செய்யும் பொழுது புத்தகத்துல என்ன காட்டும் அப்படின்னா 6,000க்கும் 15,000த்துக்கு வித்தியாசம் 9,000 ரூபா லாபத்தை காட்டும் ஒரு கிராமுக்கு. ஒரு கிராமுக்கு 9,000 ரூபா யாருனாலையும் வந்து சம்பாதிக்க முடியாது. அது யாரும் வாங்கவும் மாட்டாங்க. அப்போ அதுக்கு உண்டான டேக்ஸை கட்டுன்னு சொல்லும் பொழுது மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறோம். அதுக்காக தான் இன்னைக்கு உங்களை எல்லாம் சந்திச்சிருக்கோம். கண்டிப்பா எங்களுடைய கோரிக்கையை வந்து நீங்க வந்து உங்களுடைய நாளிதழில் பிரசுரம் பண்ணுங்க, ஊடகத்துல சொல்லுங்க. கண்டிப்பா இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களை நாடி. நன்றி.